அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லீம் சமுதாயம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அல்லாஹுடைய தூது செய்தி எந்த சமூகத்தின் மத்தியில் முன்வைக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொண்ட சமூகம் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உலகத்திலேயே மிக மிக மோசமான நாகரீகமற்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடுகள் அனைத்திற்கும் ஒட்டுமொத்த உருவமாக சொல்லப்படுகிற அளவிற்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அந்த சமூகம் ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டு கால இடைவெளியில் உலகத்திற்கே வழிகாட்டுகிற, உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்துகிற ஒரு பாரிய மாற்றத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது எது என்று நாம் தேடினால், அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் அவர்களோடு உயிரோடு இருந்து வழிகாட்டினார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும், அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் வழங்கிய திருமறை குர்ஆன் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த திருக்குர்ஆன் வழியாகத்தான் நபிகளாரும் தன்னுடைய வழிகாட்டுதலை மக்களுக்கு முன்வைத்தார்கள். நபிவர்களுடைய சொந்த வழிமுறையோ, சொந்த சிந்தனையோ, சொந்த ஆற்றலோ, சொந்த அறிவோ இத்தனை பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமையவில்லை. படைத்த இறைவன் வழங்கிய வேதமும் அந்த வேதத்தின் விளக்கமும் அது சொல்லுகிற செய்திகளும் அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லப்பட்டதும் தான் அந்த சமூக மாற்றத்திற்கான அடிப்படை காரணமாக இருந்தது. இன்றைக்கும் அந்த குர்ஆன் நம்முடைய கையில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அன்றைக்கு அந்த குர்ஆன் ஏற்படுத்திய எந்த மாற்றமும் இன்றைக்கு நம்மளே ஏற்படவில்லை. காரணம் என்ன என்று யோசித்தால், அந்த திருமறை குர்ஆன் எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் உள்வாங்கவோ, அதை உண்மையாகவே அதை கடைபிடிக்கவோ, உண்மையாகவே அதை பிறருக்கு எடுத்து சொல்லவோ, உண்மையாகவே அதற்கு முன்னால் நம்மை அர்ப்பணித்து கொள்வதற்கோ நாம் தயாராக இல்லை. நாம் அப்படிப்பட்ட மக்களாக, முஸ்லீம்களாக இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், ஏராளமான தனித்தனி குழுக்கள் சாதி ரீதியாக, மத ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, சடங்கு ரீதியாக எப்படி ஒவ்வொருத்தரும் தத்தமக்குன்னு சில வழிபாடுகளை வச்சுக்கொண்டு, சில சடங்கு முறைகளை வச்சுக்கிட்டு, நாங்கள் இப்படி தான், எங்களுடைய முன்னோர்கள் இப்படி தான் சொல்லித்தந்தாங்க என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாத நிலையில் தான் முஸ்லீம்களும் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த புழக்க சூழல்லையே நமக்கு தெரியுது, ஒரு பக்கம் இந்துக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பௌத்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இயல்பான பேச்சு வழக்கே அப்படித்தானே இருக்கிறது. உலகம் முழுக்க எல்லாரும் அப்படி தானே பேசுகிறோம். இப்போ எல்லாரும் இருக்கிறாங்கன்னா எல்லாரையும் மாதிரி நம்ம இருக்கிறோம். எப்படி ஒரு புத்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சில வழிபாட்டு முறைகளை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு டீமாக செயல்படுறாங்களோ, அவங்களுக்குன்னு சில சடங்குகள் இருக்கிறதோ, இந்து மக்களுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள், அவங்களுக்கு சில தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய பெயர்கள், அதற்கு செய்யப்படுகிற பூஜை புனஸ்காரங்கள், அதோடு அவங்க சுருக்கி கொண்டு இதுதான் சரி என்று அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ, அதிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசமோ பெரிய மாற்றமோ இல்லாத வகையில் நாமும் அப்படியான ஒரு பார்வைக்குள்ளே அடங்கித்தான் கிடக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்வியல் முறையில் மற்றவங்களிடமிருந்து எப்படி மாறுபட்டு இருக்கோம்னு பார்த்தா பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிற, சின்ன சின்ன சடங்குபூர்வமான செயல்பாடுகளில், தொழுகையில், ஜக்காத்தில், ஹஜ்ஜில், மிகச்சில வாழ்க்கை முறையில் நம்முடைய பார்வையில் மாற்றங்கள் இருக்கிறதே தவிர, ஒரு பொது பார்வையில் பார்க்க நினச்சோம்னா ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை. அதனால் நாளுக்கு நாள் நாம் நீண்ட நெடிய காலமாக பின்தங்கி கிடக்கிறோம் என்பது மட்டுமல்ல, பிறரால் நாம் சுரண்டப்படுகிறோம், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உலகத்துக்கே வழிகாட்டுகிற அளவிற்கு ஆற்றலும் தலைமைத்துவமும் சிந்தனையும் படைத்த இறைவனிடமிருந்து கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் கையில் வைத்திருக்கிற நாமும் அதிலிருந்து பயன்பெறலை, மற்றவர்களும் பயன்பெறுகிற ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், இதைவிட கைசேதமான ஒரு நிலைமை வேறு இல்லவே இல்லை. அப்படின்னா இப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், நமக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவை, ஒரு அதிரடி மாற்றம், ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது. அது இந்திய அளவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தேவைப்படுகிறது. ஒருபடி மேலாக போய் சொல்வதாக இருந்தால், நபிகளார் எந்த மண்ணில் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டி அந்த பெரும் புரட்சிக்கு அந்த சமூகத்தை தயார்படுத்தினாங்களோ, அந்த மண் இன்று இருக்கிற இந்த கிழக்கத்திய மண்ணை விட இந்தியா, பாகிஸ்தான் போன்ற இந்த கிழக்கத்திய நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற சிந்தனை மாற்றங்களை விட மிக மிக மட்டமான நிலையிலே தான் அவர்களுடைய சிந்தனையும், அவர்களுடைய உணர்வும், அவர்களுடைய ஈமானிய உணர்ச்சியும் இருக்கிறது. அப்போ உலகம் முழுவதிலேயுமே ஒரு பெரிய மாற்றத்திற்கான தேவை முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இந்த தேவை எப்படி நிகழும், எப்படி அந்த மாற்றம் உண்டாகும் அப்படின்னு கேட்டால், பொதுப்படையாக நம்ம எல்லாருமே சமூக மாற்றம்னு சொல்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, சமூகத்தில் மாற்றம் வரலை.
சமூக மாற்றம் எப்படி நிகழும்னு கேட்டால், சமூக மாற்றம் தனி நபர்களின் வழியாக, நம்முடைய குடும்பங்களின் வழியாகத்தான் அந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி இருக்கிற செத்துப்போன நம்முடைய உணர்வுகளில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லீம்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரும் புரட்சியோ பெரும் மாற்றத்தையோ எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா அதுக்கு ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு சமூக ஒரு 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 மக்கள் தொகை நமக்கு தேவைப்படுகிறது. ஈமானிய உணர்வோடு, இஸ்லாமிய உணர்வோடு, இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை செறிவோடு கூடிய, மார்க்க அறிவோடு கூடிய ஒரு தலைமுறை வளர்த்து எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு இருக்கிறவங்களை வச்சு என்ன மாற்றத்தை செய்ய முடியும்னு நம்மளால் கற்பனை பண்ண முடியலை. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன் ஒரு வரலாறு சொல்லி காட்டுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து மக்களை எல்லாம் படை திரட்டி காப்பாற்றி கடலை பிளக்க செய்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அங்கேருந்து அல்லாஹ் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டான். வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட புனித பூமிக்கு அவங்க போக வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் சொல்ல, நீங்கள் அங்கே போங்க, அங்கே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு எதிராக சண்டையிடுங்க, போரிட்டு அந்த அநியாயத்தை அடக்குமுறையை தடுத்து நிறுத்திட்டு நீங்கள் அந்த பூமிக்குள்ளே பிரவேசியுங்கள் அப்படின்னு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு பெரும் போராட்டத்திற்கு தயாரான நிலையில் பனு இஸ்ரவேலர்கள் இல்லை. ஒரு நீண்ட நெடிய காலமாக அடிமைப்பட்டே இருந்த காரணத்தினால, ஃபிரௌனுக்கு கீழே அதுக்கு முன்னாடி பல தலைமுறையாக அடிமைப்பட்டே இருந்ததுனால ஒரு பெரிய மாற்றத்திற்கோ பெரிய புரட்சிக்கோ அவங்களால தயாரான மனநிலை இல்லை. அவங்க ரொம்ப கோழைகளாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு கோழைகள்? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் போங்க, இந்த மாதிரி போரிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நாங்கள் ஒரு காலம் அதுக்குள்ளே நுழையவே மாட்டோம். அபதம்மாதாமு ஃபீஹா, அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, அவனை எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டெல்லாம் ஜெயிச்சு எங்களால் வாழ முடியாது, அங்கே நாங்கள் போகவே மாட்டோம். வேணும்னா யா மூசா இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீ மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போரிடுங்க, நீங்கள் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு வேணால் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பெரிய கோழைத்தனம் பாருங்கள். அல்லாஹ் இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச அல்லாஹ் ஆண்டாண்டு காலமாக ஃபிரௌனுடைய கொடுமையில் அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தை கண்களுக்கு முன்னாடி ஒரு பெரும் கடல் அப்படி ரெண்டாக பிளந்து கற்பனை செய்து பார்க்கிற பொழுது நாம் அதை படிக்கிற நேரத்திலே கூட நமக்கு உணர்ச்சி வருகிறது. எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புத உணர்வு நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஏற்படுகிறது. ஆனால் அதை கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக அனுபவித்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய உணர்ச்சி இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி நமக்கு உதவி செய்து ஒரு பெரிய அடக்குமுறையிலிருந்து நம்மை காப்பாற்றிய இறைவன், அவன் சொல்கிற இந்த வேலையின்படி நாம் போய் ஒரு போருக்கு போனோம்னா நமக்கு உதவி செய்ய மாட்டானா? செய்வான் என்கிற உணர்வு வந்திருக்கணும். ஆனால் வரலை. ஏன்னா அவங்களுடைய உள்ளம் அவ்வளவு தூரம் பலகீனப்பட்டு கிடந்துச்சு. அவ்வளவு தூரம் அவங்க இயலாமையில், கோழைத்தனத்தில் மூழ்கி போய் கிடந்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இவங்களுடைய இந்த கோழைத்தனத்திற்கு பதிலும் கொடுக்கணும், அதே நேரத்தில் இவங்களை அடுத்து வரக்கூடிய இந்த சமுதாயத்தை தலை நிமிரவும் செய்யணும், ஒரு பெரும் போராளிகளாக மாற்றவும் செய்யணும், அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள்ளே அவங்களை கொண்டு போய் குடியமர்த்தவும் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். காலஃப இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனா, இந்த போருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிக்கு நிற்கிற இந்த கூட்டத்துக்கு அவங்க அந்த பூமிக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு அந்த பூமியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். இனிமேல் நீ நினைச்சாலும் போக முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லும்போது நீ போகல, இன்னொரு 40 வருஷத்துக்கு நீ நினைச்சாலும் போக முடியும். நீ நினைக்கவும் மாட்டேன், நினைச்சாலும் போக முடியாது. முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனா, 40 வருஷத்துக்கு பிளாக் பண்ணியாச்சு. எத்திஹூன ஃபில் அர்த், இந்த 40 வருஷம் எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே அலைஞ்சு திரிய வேண்டியதான். பாலைவனத்தில் கிடைக்கிற இடத்துல டெண்டை போட்டு வாழ்ந்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஊர் இல்லாமல், ஒரு பூமி இல்லாமல், ஒரு நாடு இல்லாமல், எனக்கு இந்த பூமி சொந்தம் என்கிற அந்த உணர்வு எதுவுமே இல்லாமல் 40 வருஷம் நீங்கள் நாடோடியாக திரியணும். அப்படி 40 ஆண்டு காலம் நாடோடிகளாக விட்டான். அதில் தான் நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு எல்லாம் மண்ணு செல்வான உணவை கொடுத்தான், பாறையில் அடித்தாங்க, தண்ணியெல்லாம் வெளிப்பட்டுச்சு. அதையெல்லாம் என்ன தேவை வந்துச்சு? ஊருக்குள்ளே இருக்கிற மனுஷன் விவசாயம் பண்ணி அவனே சாப்பிட்டுக்குவான். அதுதான் காலாகாலமாக அல்லாஹ்வுடைய நடைமுறையாக இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து அவன் கையால் உழைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவங்களுக்கு மட்டும் திடீர்னு வானத்துலேருந்து எதுக்கு சாப்பாடு வந்துச்சு? மண்ணு செல்வாங்கிற பேரில் சாப்பாடு கொடுத்தான். தண்ணி இல்லாமல் இருந்தாங்க, பாறையில் அடித்து, பாலைவனத்தில் பாறையில் அடித்து எல்லாம் தண்ணீரை பீறிட்டு ஓட செஞ்சான். அதெல்லாம் ஏன் நிகழ்ந்துச்சு? ஒன்றுமே இல்லை, வாய்ப்பு வசதிகளுக்கான சூழலும் இல்லாத கட்டத்தில் அடித்து கொடுத்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி வேறு என்ன பண்ணுறது? இந்த பூமியில் காய்கறிக்கு எங்கே போவாங்க? என்ன விவசாயம் பண்ண முடியும்? இவங்க என்ன ஒரு இடத்துல தங்கியா இருக்கிறாங்க? ஊரெல்லாம் நாடோடியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, டெய்லி உனக்கு சாப்பாடை நான் கொடுத்துட்றேன், நீ ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இரு, ஊராக சுற்றிக்கிட்டே இரு, பாலைவனத்தில் இப்படி நீ தட்டழிஞ்சு திரி, உனக்குன்னு ஒரு நாடு இல்லாமல் திரின்னு சொல்லிவிட்டு 40 ஆண்டு காலம் அல்லா விட்டான். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஒரு தலைமுறை, அந்த தலைமுறையின் கரங்களின் வழியாக அது வெற்றி கொள்ளப்பட்டு மீண்டும் அந்த பூமிக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். அப்படியானால் இந்த வரலாற்று செய்தி நமக்கு ஒரு நுணுக்கமான செய்தியை, தகவலை தருகிறது.
ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை ஏறத்தாழ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த துன்பங்களை துயரங்களை அனுபவித்து சந்தித்து அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத காரணத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் உணர்ந்து வரக்கூடிய ஒரு சமூகமாக அடுத்த சமூகம் வருகிற பொழுது அவர்கள் உணர்ச்சியோடு எழுவார்கள். அந்த சமூகத்தின் வழியாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை நாம் உருவாக்கலாம் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு பாடமாக சொல்லுகிறான். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக ஒரு நீண்ட நெடிய காலமாக மார்க்கத்திய ஈமானிய உணர்வுகளை விட்டு அப்படியே வெகு தூரம் கடந்து விட்ட நிலையில் இருக்கிற நமக்கிடையில் நம்மால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கிவிட முடியும் என்று யோசித்தால் அதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கு எதிரில் தெரியல. ஆனாலும் கூட நாம் முயன்றால் ஒரு 20-30 ஆண்டு கால இடைவெளியில் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களில் நாம் உழைப்பை செய்தால், நம்முடைய வீட்டிலே வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகளின் விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை நூற்றாண்டு இடைவெளியிலே இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த சமூகம் ஒரு அரை நூற்றாண்டு இடைவெளியில் உலகத்திற்கே வழிநடத்துகிற தலைமைத்துவ சமூகமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அற்புதமாக நிகழாது. அல்லாஹ் வானத்திலிருந்து டைரெக்டாக நிகழ்த்த மாட்டான். அந்த வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அப்படி ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னால் ஒரு தலைமுறை இடைவெளிக்கு பிறகு அடுத்த தலைமுறை பீரிட்டு எழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றம் எங்கிருந்து நிகழும்? நம்முடைய குடும்பங்களின் வழியாக. சமூகம்னு பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தால் சமூகத்தில் என்ன மாறுது, யார் மாறுதா, எப்படி மாறுதா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு தனி மனுஷனும் இந்த மாற்றத்துக்கு சமூக மாற்றத்திற்கு நான் என்ன செய்யணும், என்னால் என்ன முடியும், நான் அளிக்கக்கூடிய பங்களிப்பு என்ன, ஒவ்வொருத்தரும் அவரவருடைய பங்களிப்பை யோசித்தோம்னா சமூகமாக தானாக மாறிட்டு போகுது. சமூகம் என்ன ஒரு தனித்த ஒரு நிறுவனமாக? அது சமூகம்னு என்ன நம்ம வீடுகளுக்கு மேலே தனியாக அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு நிற்குது. நம்ம வீடுகள் எல்லாம் சேர்ந்து தானே சமுதாயம். அப்போ இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்பத்துக்கு பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்க நம்முடைய வீட்டின் நிழலில் நம்முடைய ஆதரவிலே வளர்ந்து வருகிறார்கள். அவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு ஈமானிய உணர்வை ஊட்டி அவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றி அவர்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு இன்றைக்கு நம் கையில் இருக்கிற நாம் செய்வதற்கு வாய்ப்புள்ள இடமாக எது இருக்குன்னு பார்த்தா நம்முடைய வீடு இருக்கிறது. நம்ம வீட்டில் நம்ம வச்சு தானே சட்டம், நம்ம வீட்டில் நம்ம தானே ராஜா, நம்ம வீட்டில் நாம தானே அதிகாரம் பண்ணுறவன். நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அதிகாரம் பண்ணி விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய ஈமானிய மார்க்க செய்திகளை போதிப்போம். அறிவுள்ளவர்களாக இன்றைய உலகம் அறிவை மையப்படுத்திய உலகம். ஒவ்வொரு காலமுமே அறிவு முக்கியமானது. உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் பின்னணியில் அறிவு தான் இருந்திருக்கிறது. ஆனாலும் உலகம் இதுவரை கண்டிராத அளவிற்கு அறிவே ஆதிக்கம் செலுத்துகிற ஒன்றாக இந்த யுகம் மாறி போயிருக்கிற. அறிவு தான் எல்லாம். அறிவின் வழியாகத்தான் எல்லா மாற்றங்களும் எல்லா புரட்சிகளும் எல்லா முன்னேற்றங்களும் எல்லாமே அறிவை மையப்படுத்தி. அதான் குர்ஆன் சொல்லுகிறது, வமன் யூத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊத்திய கைரன் கஸீரா. யார் ஹிக்மத் என்கிற அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டாரோ அவர் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவர் ஆவார். அறிவு கொடுக்கப்பட்டவர் அறிவினும் நன்மையை கொடுக்கப்பட்டவர் ஆவார்னு சொல்லல. வமன் யூத்தல் ஹிக்மத, ஹிக்மத் என்கிற மதிநுட்பமான அறிவு ஞானம் யாருக்கு வழங்கப்படுகிறதோ ஃபக்கத் ஊத்திய கைரன் கஸீரா, அவர் ஏராளமான நன்மைகளை, எக்கச்சக்கமான நன்மை. நீங்கள் என்னெல்லாம் நன்மை எதிர்பார்க்குறீங்களோ எல்லாம் அறிவுக்குள்ளே இருக்கிற. அறிவு என்பது அப்படி ஒரு சுரங்கம். அப்போ நம்முடைய குடும்ப சூழலை நம்முடைய குழந்தைகள் வளர்ப்பு சூழலை நாம் ரம்மியமானதாக மகிழ்ச்சிக்குரியதாக ஈமானிய சூழல் உடையதாக நாம் மாற்றினோம் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் 20-30 ஆண்டு கால இடைவெளியிலே ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முன்னேற்றத்தை அல்லாஹ் நாடினால் நாம் வாழுகிற காலத்திலேயே அதை பார்த்துவிட்டு நாம் நிற்க முடியும். இதுக்கு இந்த மேடை பேச்சு உதவாது, இதுக்கு இந்த ஜும்மாவுடைய உரைகள் உதவாது. ஏன்னா எத்தனை ஜும்மா உரைகளுக்கு முடித்து விட்டு செல்லுகிற பொழுது செயல் திட்டத்தோடு நாம் ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போயிருக்கோம். தொழுது முடிச்சுட்டு வெளியே போனோம். தொழுது முடிச்சுட்டு போன என்னைக்காவது எந்த ஜும்மாவிலையாவது எந்த கூட்டத்திலேயாவது செயல் திட்டத்தோடு வீட்டுக்கு திரும்பிய கூட்டம் எத்தனை ஜும்மா? நபிகளாருடைய ஜும்மா எல்லாமே செயல் திட்டம் தான். இப்போ நாம் முடிச்சுட்டு வெளியே செருப்பை போட்டு போக தானே போகிறோம். போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு செயல் திட்டம், நான் இப்படி செயல்படணும், இந்த மாதிரி வேலையை செய்யணும், இது எனக்கான பிளானு, இது எனக்கான திட்டம், என் குடும்பத்துக்கான திட்டம், என் சமூகத்துக்கு திட்டம், என் தனிநபர் திட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வெளியே போகிறோமா? எல்லாரும் எப்படி வெளியே போகிறோம்? தொழுது வெளியே போகிறோம். ஓகே, தொழுதாச்சு, கடமை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே இருக்குது. அப்படியானால் இந்த உரைகளின் வழியாக எல்லாம் பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இது வெறும் விதை போடுகிற வேலை. அந்த விதையை பராமரித்து அதற்கு நீர் ஊற்றி அதற்கு உரம் போட்டு
அதை ஆடு மாடுகள் தின்று விடாமல் கண்காணித்து வளர்த்து ஆளாக்குவது ஒரு பெரும் பாரிய பொறுப்பு, பெரும் வேலை, பெரும் சுமை. அந்த சுமையை சுமப்பதற்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் முன்வந்தால் 20-30 ஆண்டு கால இடைவெளியில் அடுத்த தலைமுறை கண்ணுக்கு முன்னாடி எழுந்து நிற்கும். அதற்கான நன்மைகளை நாமும் அனுபவிப்போம். நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். குழந்தைகளை பற்றி குர்ஆன் அழகாக சொல்லுது. குர்ஆன் பிள்ளை செல்வங்களை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. யஹபுலி மை யஷாஉ இனாசன் வ யஹபுலி மை யஷாஉ ذுக்குர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசா. அல்லாஹ் ஆம்பளை பிள்ளையை தந்தான், பொம்பளை பிள்ளையை தந்தான் அப்படி சொல்லல. அல்லாஹ் யஹபுலி மை யஷாஉ இனாசா, பெண் குழந்தைகளை அல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பாக அவனே வழங்குகிறான். வ யஹபுலி மை யஷாஉ ذுக்கூர், ஆண் குழந்தைகளை அவனே அன்பளிப்பாக வழங்குகிறான். அந்த சொல்ல பாருங்க, அப்படியே உளப்பூர்வமா உள்ளத்திலிருந்து வர்ற மாதிரி. பிள்ளைய தந்தான்னு சொல்ல நம்ம பேசுவோம்ல, அவன் பிள்ளை இவன் பிள்ளை, அவனுக்கு பிள்ளை வந்துச்சு, பிள்ளை கிடைச்சிருக்குன்னு. அல்லாஹ் அப்படி சொல்லலை. பிள்ளைய தந்தான்னு சொல்லலை, நானே பிள்ளையை தருகிறேன்னு சொல்லலை. யஹபு, நான் அன்பளிப்பாக வழங்குகிறேன். அப்படியே அல்லாவே மனமும் உண்டு. பெண் குழந்தைகளை பற்றி இன்னும் ஒருபடி மேலாய் போய் இன்னொரு வசனம் பேசுகிறது. வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா, அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால், நல்ல செய்தி, சூப்பரான அன்பளிப்பு என்பதை விட ஒருபடி மேலாய் நல்ல செய்தி. அல்லாஹ்விடம் அல்லாஹ் சொல்ற நல்ல செய்தி. அப்ப அந்த நற்செய்தியை, அந்த அன்பளிப்பை நாம் எந்த அளவிற்கு பாழ்படுத்துகிறோம், எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம். நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு? புருஷன் முஞ்சாதி அத்தா அம்மா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, கெட்ட வார்த்தை, வீட்டில் பேசுகிற பேச்சு எல்லாமே எதை பற்றி இருக்கு? காசை பற்றி இருக்கு, பணத்தை பற்றி இருக்கு, பதவியை பற்றி இருக்கு, அதை பற்றி இருக்கு, இதை பற்றி இருக்கு. அங்கே வளர்ந்து வர்ற புள்ள அப்படிதான் இருப்பான். இன்றைய உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ 12 வயதிற்குள்ளாக ஒரு மனிதனுடைய ஆளுமை, அவனது சிந்தனை, அவனுடைய குணநலன்கள் அதில் 90% மேற்பட்டவை முழுமை பெற்று விடுகிறது. 12 வயசுக்குள்ள. இந்த 12 வயசுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2 வயசுல, 3 வயசுல, 4 வயசுல, 7 வயசுல, 8 வயசுல, 10 வயசுல, 12 வயசுல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இந்த 12 வயசுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவனுக்கு நான் எதை கொடுத்தேன்? நான் பேசணும்னு அவசியம் இல்லை, பேசி சொல்வதல்ல அது. நீங்கள் குடும்பத்தில் வாழ்வீங்கள வாழ்க்கை, அதிலிருந்து அவன் கற்றுக்கிட்டே இருப்பான். அவனுடைய அறிவு வளரும், அவனுடைய சிந்தனை வளரும், அவனுடைய ஆற்றல் வரும், அவனுடைய குண நலன்கள் வளரும். அப்போ தெரியாது, அந்த 12 வயசுக்கு இடையில தெரியாது. அது எப்போ தெரியும்? 18ல் தெரியும், 20ல் தெரியும், 25ல் தெரியும், 50ல் தெரியும், 80ல் தெரியும். இந்த 80ல் அவன் செய்கிற ஒரு செயலுக்கான அடிப்படை வித்து 12க்கு இடைப்பட்ட காலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரித்து பார்க்க முடியாது, ஆனால் அப்படிதான் நடக்குது. அப்போ இந்த சூழலை எவ்வளவு ரம்மியமாக ஆக்க முடியுமோ, குழந்தைகள் இருக்கிற சூழலை. உங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கான சண்டைகளை குழந்தைகளுக்கு முன்னால் போட்டுத்தான் தீர வேண்டும் என்கிற கட்டாயம் என்ன? குறைந்தபட்சம் பிள்ளை இருக்கிறான், இப்போ பேச வேண்டாம், பிறகு பேசலாம் என்றால் ஒதுக்கி வைங்களேன். நம்முடைய கோப தாபத்தை அப்படியே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அவனும் உணர்ச்சிகாரமாக இருக்கிறான். அறிவு சூழலை, வாசிப்பு சூழலை, சிந்தனை சூழலை, பேசுகிற விஷயங்களில் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவுபடுத்துகிற சூழலை, எதையெல்லாமோ பேசுகிறோம். வாசிப்ப, அறிவை, சிந்தனையை இந்த நாட்களில் விவாதம் நடக்கிறது யோசிச்சு பாருங்க. வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைங்களோடு பேசின பேச்சில் அதிகபட்ச பேச்சு என்ன? அதிகபட்சமாக இப்போ பேசுகிறா பள்ளிக்கூடத்தை பற்றி, அவனுடைய எதிர்கால படிப்பை பற்றி. அதுவெல்லாம் ஒரு ஈமானிய உணர்வு தருமா? அந்த படிப்பு போக்குவரத்து இன்றைய உலகத்தோடு போட்டி போடுவதற்கு அது ஒரு கருவி, அவ்வளோதான். ஆனால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையா? அதுதான் அவனை தீர்மானிக்கிற கருவியா? எது தீர்மானிக்கணும்? அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனையும் ஈமானிய உணர்வும் அதுதான் எல்லாவற்றையும் நெறிப்படுத்தி. படிக்க போனாலும் அழகாக படிப்பான், சரியாக படிப்பான், நேர்மையாக படிப்பான், ஒழுங்காக படிப்பான். பெரிய வியாபாரம் செஞ்சு பிஸ்னஸ் மேனாக மாறினா கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுவான். எல்லாவற்றையும் அழகுபடுத்துகிற ஈமான் என்கிற உணர்வு, அந்த பேச்சு, அந்த உரையாடல். சமூகம் மாறணும், சமூகம் கெட்டு போச்சு, சமுதாயத்தில் அப்படி இருக்குது, சமூகம் அப்படி இருக்குது இப்படின்னு புலம்புற ஆட்கள் தயவு செஞ்சு புலம்பலை விடுங்க, ஒரு பயனும் இல்லை. நெசமா உண்மையில் அது உங்களுக்கு கவலையும் வருத்தத்தையும் தருகிறது. சமுதாய முன்னேற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால் இன்றைக்கே ஒரு திட்டமிடுங்கள். என் குடும்பத்தில் ஏதோ அதற்கான ஒரு காரியத்தை இப்பவே நான் துவக்குகிறேன்.
அதில் உள்ள முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், சில நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது அது ஒரு பெரிய சைத்தான் விட மாட்டான். சில நேரத்தில் வரும், செய்யணும்பா இன்னும் அப்படி இருந்துணும்பா, அதுக்குள்ளே அங்கிட்டு போனவுடனே இடம் ஒரு வேற விட்டு அவன் மறந்து நினச்சா முடிய மாட்டேங்குது. இந்த நினப்பு வந்தவுடனே அந்த நினப்பை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது இருக்க பெரிய திறமை வேணும். அதை இடைவிடாமல் அப்படியே போய் அது முடிகிற வரைக்கும் அது கொஞ்சம் சிரமம் தான், போராட்டம் தான், உள்ளத்தோடு நடத்துகிற ஒரு பெரும் போர் தான். ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த போரில் ஜெயிச்சிடணும். ஷைத்தானை ஜெயிக்கிறதும் அவ்வளவு பெருசு இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் ஷைத்தானுடைய ஆற்றல் என்ன ஆற்றலாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் பெரிய வழி கெடுக்கிறவன் தான், அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி தான். இன்ன கைத ஷைத்தானிக்கான லைஃபா, ஆனால் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது ரொம்ப அற்பங்கிறான், ரொம்ப பலவீனம். எப்போ அல்லாஹ்வை நீ துணைக்கு வச்சுக்கிற பொழுது, இல்லைன்னா உங்களால் முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய இறை சிந்தனையோடு நம்முடைய குடும்ப சூழலை அறிவார்ந்த சூழலாக, ஈமானிய சூழலாக, இஸ்லாமிய சூழலாக மாற்றுவதற்கு அவரவருடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் வசதிக்கும் சூழலுக்கும் ஏற்ப ஏதோ ஒரு திட்டத்தை இட்டு குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் அரை மணி நேரம், ஒரு 20 நிமிடம், ஒரு 1/4 மணி நேரம், அதெல்லாம் ரொம்ப கம்மி, ஆனாலும் குறைந்தபட்சம் இந்த செயல் திட்டத்தை கூட போட்டு செயல்படுத்துவதற்கு நீங்கள் தயாரில்லை, நாம் தயாரில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கோ, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஈமான் அளப்பரியது, இஸ்லாம் பெரிய பாக்கியம் என்று சொல்லிக் கொள்வதற்கோ கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களாக மாறி போய்விடுவோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தருள் புரிவானாக.